அத்தியாயம் 14. அவளின் அசைவுகளை தன் மொபைலில் பார்த்து கொண்டு இருந்த அதிபனுக்கு ஏதோ தவறாக தோன்ற, கார திருப்பு பிரதாப் என்று கர்ச்சித்தான். அவனை யோசனையுடன் பார்த்த பிரதாப் கேள்வி ஏதும் கேட்காமல் காரை திருப்பிக் கொண்டு ஆதிரியை டிராப் செய்த இடத்திற்கு அடுத்த 20 நிமிடத்தில் சென்றிருந்தான். காரை திருப்பிக் கொண்டு செல்லும்போது ஆதிரை இறங்கிய இடத்தில் வாகன வேகத்தை குறைத்தபடி பிரதாப் அதிபனை பார்க்க, இங்கதான் நிறுத்து என்றான் அவன். அவர்கள் சென்று சேர்ந்த நேரம் ரதிதேவியும் ஆதிரையும் அமர்ந்திருந்த டேபிளில் அவர்கள் இல்லை. ரதிதேவி மட்டும் வாசலில் தவிப்புடன் நின்றிருந்தாள். அதிபன் பிரதாப்பிடம் ரதிதேவியை பார்த்து ஜாடை செய்ய, ரதியின் அருகில் சென்று பிரதாப் அவளிடம் ஏதோ கூற, அவளும் தயக்கத்தோடு வந்து அதிபனின் காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். ஆதிரை சென்ற திசையை ரதி விவரிக்க அவர்கள் கார் அந்த திசையை நோக்கி பயணித்தது. சிறிது தூரம் சென்றதும் ரதிதேவியிடம் திரும்பிய அதிபன், அவ எங்க போறான்னு சொல்லிட்டு போனாளா என்று கேட்டான். அவனை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் தலை கவிழ்ந்தபடி இல்ல என்று தலையசைத்தாள் ரதி. ச்ச என்று கை முஷ்டியை இறுக்கி தன் தொடையில் குத்திய அதிபன், அவள் பெங்களூருக்கு வந்த புதிதில் அவனை சுற்றும் ஆபத்து தன்னவளையும் நெருங்கும் என நினைத்து அவளுக்கே தெரியாமல் அவளுடைய வாட்சில் GPS டிராக்கரை பொருத்தி இருந்தான். அது இப்போது வேலை செய்கிறதா என்று தன்னுடைய மடிக்கணினியில் சோதனையிட்டுக் கொண்டிருந்தான் அதிபன். மெல்ல நிமிர்ந்து அதிபனை பார்த்த ரதி, எங்க போறான்னு சொல்லிட்டு போல, ஆனா அவ ஃபாலோ பண்ணிட்டு போன ஆளு எங்க போனார்னு எனக்கு தெரியும் என்றாள். மடிக்கணினியை மூடிவிட்டு தாடியை நீவியவாறு, எங்க என்று கேட்டான் அதிபன். ஏதோ பார்க் ஹோட்டல்னு பேரதான் சொன்னாங்க சார் என்றாள் அவள். அதை கேட்ட அதிபன் பிரதாப்பை பார்க்க வாகனத்தின் வேகத்தை அதிகரித்தான் பிரதாப். அவர்கள் அங்கு சென்று காரை நிறுத்தவும் அந்த ஹோட்டலில் இருந்து ஆதிரை கண்களில் நீர்வடிய அதை துடைக்க கூட நினைக்காமல் எதையோ பறிகொடுத்தவள் போல் உயிரில்லாத உடலாக நடந்து வந்தாள். அதிபன் ரதிதேவியிடம் திரும்பி இறுகிய முகத்துடன் அவளிடம் செல்லுமாறு கண்ணசைக்க, அவள் இறங்கி ஆதிரையின் அருகில் சென்று அவளை அணைத்து கொண்டாள். என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். யார் அவன்? எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை தொடுத்து கொண்டே சென்றாள். அவள் அணைப்பிற்குள் சென்றதும் சுயம் உணர்ந்தவள் கண்களை துடைத்து கொண்டு சுற்றி பார்க்க, அனைவரும் இவர்களைத்தான் ஒரு மாதிரி பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். அதை பார்த்த ஆதிரை ரதியின் அணைப்பிற்குள் இருந்து விலகி நின்று, நான் அப்புறம் சொல்றேன் ரதி, இப்ப என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போறியா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்று கூறியவளுக்கு ஹோட்டல் அறையில் நடந்த நிகழ்வு கண்முன் வர மீண்டும் அவள் தோளில் சாய்ந்தபடி அழுதபடி, ப்ளீஸ் டி, கூட்டிட்டு போ என்றாள். அவள் அழுகையை பார்த்தவன் கார் கண்ணாடியை ஏற்றிவிட்டு கண்மூடி சீட்டில் சாய்ந்தான். அவள் வெளியே போகவா என்று கேட்டதும் ரதியின் பார்வை அதிபனை நோக்கி சென்றது. அதிபன் சரி என்று தலையசைத்ததும், சரி வா போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு அருகில் நின்றிருந்த ஆட்டோவில் ஏறினார்கள். அவர்களை அனுப்பிவிட்டு ரதி இருக்கும் தைரியத்தில் ஆதிரைக்கு இப்போது தோழியின் ஆறுதல் தேவைப்படும் என்று நினைத்த அதிபன் தன் வேலையை தொடர சென்றான். ஆனால் அவளால் தான் ஆதிரைக்கு பிரச்சனை வரப்போவதை அவன் அறியவில்லை. ஆட்டோவில் ஏறி சென்ற இருவரும் இறுதியாக ஒரு உயர் ரக பப்பின் முன்பு இறங்கினார்கள். அந்த பப்பில் சென்று அமர்ந்ததும் ஒயினை ஆர்டர் செய்து ஆதிரைக்கு பருக கொடுத்தாள் ரதி. அது என்ன என்பதை அறியாமல் வாங்கி பருகிய ஆதிரைக்கு தலையெல்லாம் சுற்றி கொண்டு வர, என்னடி இது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அந்த புதிய அனுபவத்தை ரசித்தபடி அந்த பானத்தை பருகினாள். அது ஒரு விதமான ஜூஸ் என்றாள் ரதி. ஓ, நல்லாதான் இருக்கு, ஆனா ஏன் தலையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது என்று கேட்டால் சற்று குழம்பிய நிலையில். அப்படித்தான் இருக்கும், நீ பிரச்சனையில இருக்கல்ல, இத குடிச்சா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். சரி அதெல்லாம் விடு, யார் அவனை நீ ஏன் ஃபாலோ பண்ணிட்டு போன என்று அவள் கேட்டதுதான் தாமதம். அதை ஏண்டி கேக்குற? நான் அவனை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா? ஆனா அவன் என்று விரல்களால் வாசல் பக்கம் காட்டியபடி, எனக்கே துரோகம் பண்ணிட்டாண்டி என்று ஓவென கதறி அழுதாள். அவள் அருகில் அமர்ந்திருந்த தேவியோ, எல்லாரும் ஒன்னதான் பாக்குறாங்க, கொஞ்சம் அமைதியா பேசு என்று கூறினாள். என்ன உஷு உஷு, நான் அப்படிதான் பேசுவேன் என்று குலைவாக பேசியவளை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டு, எல்லாம் என் நேரம், சரி சொல்லு என்றாள் ரதி. ஆனால் அவளோ அமைதியாக மாட்டேன் மாட்டேன், அவன் என்னை விட்டுட்டு அந்த பொண்ணை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டான்,
அதுவும் என் கண்ணு முன்னாடியே. அவன் உன்ன ரூம்குள்ள கூட்டிட்டு போலன்னு கவலைப்படுறியா? இல்ல அந்த பொண்ண கூட்டிட்டு போனதுக்கு கவலைப்படுறியா? என்று கேட்டாள் ரதி. அந்த போதையிலும் ச்சீ! அசிங்கமா பேசாத என்று விரல் நீட்டி எச்சரித்தாள் ஆதிரை. யாரு? நான் அசிங்கமா பேசுறேனா? என்று கேட்டவள் தன் மொபைலை எடுத்து ரெக்கார்டிங்கை ஆன் செய்து சரி சொல்லு என்றாள். இல்லடி, அவன் என்ன லவ் பண்ணதெல்லாம் சும்மாவா? என் மேல அவனுக்கு பாசமே இல்லையா? என்று கேட்டாள். எவன்? என்று ரதி குறுக்கிட்டு கேட்க வாய் மீது விரல் வைத்து "ஷ், குறுக்க பேசாத, நான் ஒரு கோர்வையா பேசிட்டு இருக்கேன்ல என்றாள் ஆதிரை. ம் என்று தலையசித்து யூ கண்டினியூ என்றாள். அதுல விட்டா என்று ஆதிரை கேட்க அவனுக்கு என் மேல பாசமே இல்லையா என்று எடுத்து கொடுத்தாள் அவள். அவனுக்கு என் மேல பாசமே இல்லையா? நான் தான் அவனை லவ் பண்றேனே என்று கேட்டுக்கொண்டே மூக்கை உறிஞ்ச ஆரம்பித்தாள். ஒரு அரை மணி நேரத்தில் அலுவலகத்திற்கு சென்ற அதிபன் அங்கிருந்த வேலைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு ரதி தேவியின் நம்பருக்கு கால் செய்தான். எதிர்முனையில் கால் அட்டன் ஆனதும் என்ன பண்றா என்றுதான் முதலில் கேட்டான் அவன். அது அது வந்து சார், அவ குடிச்சிட்டு மட்டையாயிட்டா என்றாள் ரதி. அவள்தான் ஆதிரியை குடிக்க வைத்தது தெரிந்தால் தன்னை என்ன செய்வானோ என்று பயந்தபடி என்ன குடிச்சாளா? அவளுக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாதே என்றான் அவன். இல்ல, அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் என்று இழுத்தாள் ரதி. என்ன கொடுத்து தொலைச்ச சொல்லி தொலை என்று கர்ஜித்தான் அதிபன். அவன் மிரட்டலில் அதிர்ந்தவள் ஒயின் ஃபேவர் பண்ண, ஆனா அவ அது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நிறைய குடிச்சிட்டா என்றாள். அதை கேட்ட அதிபன் புல்ஷிட் என்று பற்களை கடிந்து கொண்டு இப்ப என்ன பண்றா என்று கேட்ட அதிபன் பிரதாப்பிற்கு கண்ணசைக்க அவன் அந்த பப்பிற்கு கால் செய்து ஆதிரியை யாரும் நெருங்காமல் காவலை அதிகப்படுத்தியிருந்தான். டேபிள் மேல சாஞ்சு தூங்குறா சார் என்றாள் ரதி. நான் வர வரைக்கும் நீ அங்கே இருக்கணும், அவளை பத்திரமா பாத்துக்கோ, இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன் என்றான் அவன். அதை கேட்ட அவள் சரிங்க சார் என்றாள்.